சென்னை நந்தனத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். பெஞ்சல் புயலானது இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மாநகரில் பிரதான சாலைகள் அனைத்துமே வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம இருக்கக்கூடிய பகுதி என்பது நந்தனம் பகுதியில் இருக்கிறோம். சாலையில் எந்த அளவுக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது, அந்த சாலையில் வரக்கூடிய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எந்த அளவுக்கு சிரமத்திற்கு மத்தியில் வாகனங்களை இயக்குகிறார்கள் என்பது தொடர்பான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பகுதி முழுவதுமே 2 முதல் 3 அடி வரைக்கும் இந்த பிரதான சாலையில் நந்தனம் பிரதான சாலையில் வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தான் வாகனங்களை இயக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி ஆங்காங்கே வாகன பழுதும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலே இருந்து வருகிறது. காலை முதல் பெய்த தொடர் கனமழை எதிரொலியின் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் பல இடங்களில் வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இந்த நந்தனம் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் என்பது தேங்கி இருக்கிறது. சாலையில் 2 அடி வரைக்கும் வெள்ள நீர் தேங்கி நின்றால் குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் இப்போ வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல மழையுடைய தீவிரமும் அதிகம் இருக்க வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அத்தகைய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழலே இருந்து வருகிறது. தற்போதே நீங்கள் பார்க்கலாம், வீடுகளுக்குள்ளே எந்த அளவுக்கு வெள்ள நீர் என்பது சென்று விட்டது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தாழ்வான பகுதி என்பதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களில் இருந்து வரக்கூடிய அந்த வெள்ள நீரானது இந்த குடியிருப்பு வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குடியிருப்பு வளாகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உடைமைகள் பொருட்கள் எல்லாமே வெள்ள நீரால் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நம்மிடையே ஒரு கேள்வியில் முன்னிக்கலாம், சார் எந்த அளவுக்கு இங்கே பாதிப்பு இருக்குது? காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் தான் மழை பெஞ்சுது. இன்னைக்கு பெஞ்ச மழை பெரிய இன்னும் அந்த அளவுக்கான தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்தல பல இடங்கள்ல. இந்த இடத்துல என்ன சார் தாக்கம்? சார் இங்கே என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை. என்னன்னா காவா தண்ணி தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஏறுது. மழை நீரோட காவா நீர் தான் ஃபஸ்ட்டு ஏறுது. இது இப்போ வரல. ஒரு 34 வருஷமாக நான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறேன். 34 வருஷமாக இதே சந்தில் இருக்கிறோம். இதே மாதிரி தான் வருது தண்ணி. இதே யாரும் கட்சிக்காரங்க யாரும் பார்க்கவும் இல்லை. நாங்களும் கேட்டுக்கிறோம், வீடு எங்கன்னா மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நாங்களும் கேட்குறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் வரல.